இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள்ல ஆண்டவராகிய கர்த்தர் நம்ம கொடுக்கிறதான வசனம் ஏசாயா 41 அதிகாரம் 10 வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன். ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை பார்த்துதான் சொல்றார். ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பயந்து கொண்டு இருக்கீங்களா? பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். திகையாதீங்க, தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய தெய்வமா இருக்கிறதுனால நம்முடைய சிந்தைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார், நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அதற்கு நிச்சயமா உதவி செய்வார். விசேஷமாக இன்றைய நாளிலே +2 தேர்வுக்கு இன்றைக்கு பிள்ளைகள் இன்றைய நாளிலே ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவராகி கர்த்தர் அவர்களுக்கு நல்ல ரிசல்ட்டை தரணும். எப்பொழுதுமே நம்முடைய திருச்சபையில் ஒவ்வொரு நாளும் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளில் பிள்ளைகளுக்கு நல்ல ரிசல்ட்டை தரும்படியாக ஆண்டவராய் கர்த்தருடைய சமூகத்திலையும் ஜெபித்திருக்கிறோம். ஆண்டவர் நிச்சயமாகவே நன்மையாண்டு தருவார். அவர் எதிர்பார்த்திருக்கிற மார்க்குகளை எல்லாம் கர்த்தர் கொடுப்பார். ஆண்டவராகிய தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென். பிரியமானவர்களே, இன்றைக்கு அருமையான மாணவ செல்வங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணலாமா? ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே, எங்கள் இயேசு கிறிஸ்துவே, எங்கள் பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த நாளிலே பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்காங்க. தகப்பனே, எழுதியிருக்கிற எல்லா பிள்ளைகளும் வெற்றி பெறணும்ப்பா, நல்ல மதிப்பெண்கள் பெறணும்ப்பா. ஆண்டவரே, நீர் உதவி செய்வீராக. ஒவ்வொரு மகனுக்கும் ஒவ்வொரு மகளுக்கு நீர் உதவி செய்வீராக. தகப்பனே, என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஆண்டவரே குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொருவரும் தேர்ச்சி பெற கர்த்தர் நீர் உதவி செய்யுங்க. நாங்க யாவரும் இணைந்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்துள்ளவீராக. தகப்பனே, உடைய கரத்திலேயே ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் கத்தாவே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.